நாங்களாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்கள் மேலூரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நான். மேலூரில் நிறையா தடவை எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். சிஸ்டரோட போகிறேன் நான் இன்னைக்கு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. வாங்க 50 ரூபா வாங்கியிருக்காங்க. உள்ளே இப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்னோ எஃபெக்ட் தாங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் இருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு அந்த டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்னோ வர அந்த ஃபீலு எல்லாமே அழகாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். அதான் நாங்களும் என்ன பண்ணிவிட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ வழக்கம் போல் நம்ம எடுப்போமே அது மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தால். நம்ம அருண் கார்த்திக் ஒரே சந்தோஷம். அங்கே பாட்டெலாம் போட்டிருந்ததுனால அவர் வந்து அப்படியே டான்ஸ் வைப்லேயே இருந்தார். சரி வாங்க அடுத்து போகலாம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க. நாங்கள் ஒரு 6:30 மணி போல் போனோம் சாயங்காலம். அந்த அளவுக்குலாம் கூட்டம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடம். ஸோ எக்ஸிபிஷன் வந்து பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன் சொல்ல முடியாது. சரி ஓகே, குழந்தைங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அருண் கார்த்திக் வந்து அந்த விளையாட்டத்தை பார்த்துட்டார். சரி ஓகே, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்னும் வந்து எப்படி கையை பிடிச்சி சுற்றுறதெல்லாம் தெரியாது. பட் அவனுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டோம். சரி விளையாடட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ அங்கே ஒரு நண்பரை பார்த்தேன். சார் அவர் ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எவ்வளோ பண்ணுற அருண்? சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியல. சும்மா உட்காந்துக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். நான் சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தூங்க அவன் அப்படிதான் பண்ணுவேன். சூப்பரா இருக்கணும். என்ன டிஃபரன்ஸ் 30க்கு 40க்கு? 30க்கு 40க்கு என்ன வித்தியாசம்? 30க்கு 40க்கு என்ன வித்தியாசம்? வெண்ணிலா வந்து 30 ரூபா, இது வந்து 40 ரூபா. போதுடா. அருண் சாப்பிடு. எந்த விளையாட்டு விளையாடினாலும் நம்ம அருண் கார்த்திக் பற்ற மாட்டேங்குது. ஆனால் என்ன டிக்கெட் அதிகங்க. ஒரு ஆளுக்கு 70 ரூபான்றாங்க. அதில் ஒரு எத்தனை சுற்று, ஒரு 10 சுற்று சுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கொஞ்சம் கூட. ஸோ எல்லாருமே வந்து 70 ரூபா கொடுத்துலாம் ரொம்ப கஷ்டம். 40 ரூபா கூட இருக்கலாம் டிக்கெட்டு. 70 ரூபான்றது கூட. அருண் கார்த்திக் குதிக்கவே இல்லைங்க. மற்ற நேரத்தெல்லாம் குதிப்பேன், விளையாடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துக்கிட்டாரு. மற்றவங்களாம் குதிக்கிறாங்க, நம்ம இதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன். அவன் இதை வந்து நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணான். நல்லபடியாக சுற்றியாச்சுங்க. ஆனால் ரேட் தான் கூட. 70 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஒரு 40 ரூபா கூட டிக்கெட் இருந்தால் எல்லாருமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். பட் இது 70 ரூபான்றது கொஞ்சம் கூட தான். ஓகே, எப்படியே வந்தாச்சு. குழந்தைங்க கண்ணு வரணும் இல்லையா, வந்தாச்சு. நல்லா ஜாலியாகவும் இருந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் பாய்.